இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு வணக்கம். இன்று அன்னையாம் திரு அவை தொழிலாளரான புனித யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடுகிறது. உலகம் முழுவதும் உலக தொழிலாளர்களின் பெருநாளை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி உண்மை, உழைப்பு, மனிதநேயம், இறைப்பற்று, இறைவனுக்கு செவிசாய்த்தல். இந்த யோசேப்பு விவிலியத்தில் எங்கும் பேசியதாக நாம் வாசிப்பதில்லை. மாறாக அவர் ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுகிறார். இறைவனுடைய வார்த்தையை கனவில் பெற்றுக்கொண்டு அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாவையும் குழந்தை இயேசுவையும் பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் மீட்பின் வரலாற்றில் தனக்கான பங்களிப்பை தருவதிலும் மிக ஆழமாக புனித சூசியப்பர் தன்னுடைய வாழ்வினை வெளிப்படுத்தியதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தியும் இன்றைய விழாவும் உழைப்பை பற்றி பேசுகிறது. உழைக்காதவன் உண்ணலாகாது என்கிறார் புனித பவுலடியார். உழைப்பின் வழியாக பெறப்படுகின்ற கனிகள் நமக்கு சுவையாக இருக்கின்றன. நம்மை நேரிய பாதையில் அழைக்கின்றது என்னால். இந்த உலக தொழிலாளர் திருநாளிலே புனித சூசியப்பருடைய மாண்பு, அவருடைய வாழ்வு நமக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகின்றன. இன்றைய குடும்பத் தலைவிகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. இயேசு தச்சரின் மகன் அல்லவா? புனித சூசியப்பர் பார்த்த வேலையை குறித்து அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று யூத மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் எதையும் நம் தலைவர் கிறிஸ்து சிறுமைப்படுத்த விரும்பாமல், எந்த உழைப்பும் பெருமைக்குரியதே, அந்த உழைப்பின் வழியாக ஈட்டப்படுகின்ற ஊதியமும் நன்மைக்குரியதே, அதுவே நமக்கு உயர்வை தரும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இந்நாளில் நாம் எங்கிருந்து வருகிறோம், எந்த பின்புலத்திலிருந்து வருகின்றோம், எந்த ஊரிலிருந்து வருகின்றோம் என்பது நம்முடைய நோக்கமல்ல. மாறாக நம்முடைய வெளிப்படுகின்ற பண்புகள் யாவை? நற்செய்தி பண்புகள் தான் நம்மை உயர்த்துகின்றன. நம்மிடம் இருக்கின்ற அந்த நேர்மை, உழைப்பு, இறைப்பற்று, நட்புறவு, தோழமை, இயலாதவருக்கு உதவி செய்தல், நன்மையை பாராட்டுதல், இவைகள்தான் ஒரு மனிதனை உயர்த்துகின்றன. ஆகவே நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம், உழைத்தவர்கள் உச்சத்தை அடைந்தார்கள். குறிப்பாக ஆபிரகாம் லிங்கன் எத்தனையோ தேர்தல்களில் அவர் தோல்வியுற்று போனார். ஆனால் ஒருபோதும் அவர் தன்னுடைய அந்த இலக்கிலிருந்து தன்னை ஒதுக்கி கொள்ளாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தார். அந்த உழைப்பில் உண்மை இருந்தது. அந்த உயர்வையிலே அவருக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. இறுதியில் அவர் அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக அந்த வெள்ளை மாளிகையை அலங்கரித்தார். அன்று அவர் அந்த கருப்பின மக்களுக்கான விடுதலையை தந்தார். இவ்வாறு நாம் வாசிக்கின்ற நற்செய்தி நம் வாழ்வாக மாற வேண்டும். வெறுமனே தியானமாக மட்டுமல்லாமல், வார்த்தைகளை கூறுவதாக மட்டுமல்லாமல், அது நம் வாழ்வாக, நம் வாழ்வியல் கூறாக மாற வேண்டும். ஒவ்வொரு தந்தையும் தாயும் தங்கள் பிள்ளைகளுக்கு இத்தகைய வெளிச்ச பாதைகளை வீசுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே எளிய விதத்தில் ஈட்டப்படுகின்ற எந்த விதமான ஊதியமும் நமக்கு உயர்வு தரும் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இன்றைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம், பலர் குறுக்கு வழியிலே எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நாம் வாழ்வை பெருக்கிக் கொள்ளலாம், நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைக்கின்றார்கள். அந்த குறுக்கு வழி ஒருபோது நமக்கு நிறைவு கொடுக்காது. வசதி வாய்ப்புகள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும், ஆனால் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்காது, நிலையான வாழ்வை கொடுக்காது. ஆனால் எளிய விதத்தில் உழைக்கின்ற எந்த வியர்வையும், எந்த உழைப்பும், ஈற்றுகின்ற பணமும் பொருளும் நமக்கு ஆசிரியை தரும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்நாளில் தொழிலாளரான சூசியப்பரின் திருநாளில், உலக தொழிலாளர்கள் நன்னாளில் உண்மையாக உழைப்போம், நம் கரங்களால் ஈட்டுவோம். அது நம்ம வீட்டிற்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், மக்களுக்கும் பெருமை சேர்க்கும். அதுவே இறைவன் ஆசிரியை நமக்கு நிறைவாக அருளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.